ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு முக்கியமான பெருமாள் மந்திரத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். செல்வ செழிப்போட நாம் வாழ்க்கையில் எப்பயும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதே போல் இன்று சனிக்கிழமை, இன்னும் ஒரு சில நாட்களில் புரட்டாசி 1ஆம் தேதி பெருமாளுக்கு உரிய மாதம் பிறக்குது. வரக்கூடிய அடுத்த சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை வருது. 17ஆம் தேதி புரட்டாசி முதல் தேதி. இந்த நாளை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்கணும் இல்லையா? உங்களுடைய பண கஷ்டங்கள் தீரவும் கடன் சுமை குறையவும் அந்த திருப்பதி பெருமாளை வரும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்ய ஆரம்பிங்க. அதற்கான முயற்சியை இந்த சனிக்கிழமையே நாம் ஆரம்பிச்சிடலாம். அந்த வகையில் இன்றைய தினம் பெருமாள் கோவிலிலோ இல்லை உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் பெருமாள் முன்போ இந்த மந்திரத்தை மனசார உச்சரியுங்க. உங்களுடைய பண கஷ்டம் தீரணும், அந்த திருப்பதி பெருமாள் உங்கள் வீட்டுக்கே வருகை தருவார். அப்படி என்ன அந்த மந்திரம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த சனிக்கிழமை செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு என்ன, சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மாலை 6 மணி அளவில் இந்த பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருங்க. எப்போவும் நீங்கள் விளக்கேற்றுவீங்க இல்லையா, அதே போல் ஏற்றி வச்சுட்டு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் கொஞ்சமாக ஊற்றி அதில் துளசி இலை போட்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. வாசம் நிறைந்த ஊதுபத்தி கொஞ்சம் ஏற்றி வச்சு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனமுருக வேண்டிக்கோங்க. அந்த பெருமாளின் நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கும் மகாலட்சுமியின் கருணை பார்வை நம்ம மேலே படணும் அப்படின்னா புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டோடு சேர்ந்து மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பூஜை அறையில் ஏற்றி வச்சிருக்கும் விளக்குக்கு முன்னாடி உங்களுடைய பிரார்த்தனையை மனமுருக சொல்லுங்க. என்ன பணம் கஷ்டம் இருக்கிறது, எந்த கடன் சுமையை சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பற்றிய கோரிக்கையை பெருமாளுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயார்கிட்டையும் வச்சுட்டு இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் 3 முறை சொன்னாலும் போதும். அதிகபட்சம் 27 முறை இல்லைனா முடியும் அப்படின்னா 108 தடவை உங்கள் நேரத்துக்கு தகுந்தபடி எத்தனை முறை வேணும்னாலும் சொல்லிக்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. நான் இப்போ அந்த பெருமாள் மந்திரத்தை இதில் சொல்கிறேன். அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கட்டாயமாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. தினமும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் கோவிந்தா முகுந்தா போற்றி, ஓம் திருமகள் மணாலா போற்றி, ஓம் ஹரிஹரி நமோ நாராயணா போற்றி. இவ்வளவுதான் அந்த மந்திரம். இந்த திருப்பதி பெருமாளை கண் முன்னாடி கொண்டு வந்து இந்த 3 வரி மந்திரங்களை நம்ம உச்சரிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமே செல்வ செழிப்பு உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். இப்போ நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே வரும். கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். செய்யும் வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். சம்பள உயர்வு உண்டாகும். உங்களுக்கு வேலையில் சம்பள உயர்வுக்காக காத்துட்ருக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் இது உதவியாக இருக்கும். இன்னும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நலன்களையும் கொடுக்க பெருமாள் காத்துட்ருக்கிறாருன்னே சொல்லலாம். புரட்டாசி மாதம் பூலோகத்தில் வாழும் பெருமாள் பக்தர்கள் கோவிந்தா அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டார்களா அப்படின்னு ஓடி வந்து அந்த வீட்டில் அமர்ந்துக்கணும் அப்படின்னு காத்துட்ருப்பாரு. பெருமாளை வர வைக்க நாம் தயாராக இருக்கணும். இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக புரட்டி போடக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாம். நிச்சயமாக
நீங்கள் இந்த வழிபாடு செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கை மேலே பலன் கொடுக்கும். எளிமையான மந்திரம்தான். இதில் உங்களுக்கு பெரிய வேலை எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருக்குது, இல்லை விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு துளசி சாத்தினாலும் பரவாயில்ல, அதுவே போதுமானது. ரொம்ப எளிமையான வழிபாடு தான். நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.